நீங்க எவ்வளவு ஒளிச்சு வச்சாலும் சரி, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நெருங்க முடியாத இடத்துல இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசிகளுக்கும் காக்கும் தெய்வமா படி அளக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாக்ஷாத் அந்த சிவபெருமான் தான். அதனாலதான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகங்கிறது அவ்வளவு விசேஷம். அவ்வளவு கருணையா சிவனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கும் உணவு கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ஈஸ்வரன். நீ என்னதான் தேரை கல்லுக்கு நடுவுல இருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு விதத்துல நீராகாரமாவது கொடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் நமக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தையும் நல்ல சௌபாகியத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நடக்கக்கூடியதுதான் இந்த ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம். இதுல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல போய் தரிசனம் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய அன்னத்தை கொஞ்சமாவது சாப்பிடணும். குழந்தைகள் நிச்சயமா கொஞ்சமாவது சாப்பிடணும். அன்னைக்கு நடத்தப்படுற அந்த அன்னாபிஷேகத்துல கொடுக்கிற சாதத்தை எந்த பெண்கள் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு என்னைக்குமே மகப்பேறுக்குண்டான தொந்தரவுகளே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம்.